இந்த ஒரு மாற்றம் மட்டும் கிரீன்லாந்து நாட்டுல நடந்தால் அது உலக வரைபடத்தையே மாற்றிடும்னு விஞ்ஞானிங்க நம்புறாங்க. புவியியல் ரீதியாக வட அமெரிக்க கண்டத்தில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஐரோப்பியாவின் டென்மார்க் ராஜ்யத்தின் கீழ் உள்ள ஒரு தன்னாட்சி பெற்ற நாடுதான் கிரீன்லாந்து. உலகின் மிக பெரிய தீவு மற்றும் தீவு நாடு கிரீன்லாந்து. 55,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழற கிரீன்லாந்து நாட்டுல பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க. கிரீன்லாண்டிக் என்கின்ற ஆட்சி மொழியையும் நூக் என்கின்ற தலைநகரத்தையும் மற்றும் டானிஷ் குரோன் என்கின்ற பணத்தையும் கொண்ட நாடு கிரீன்லாந்து. கிரீன்லாந்து நாட்டின் பொருளாதாரத்தில் மீன்பிடி தொழில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். கிரீன்லாந்தில் இருந்து பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் கிட்டத்தட்ட 90% மேல் கடல் உணவுகளை தான் அதிகமா ஏற்றுமதி செய்யறாங்க. சில கடற்பறவைகள், பனிப்புறாக்கள், பனி முயல்கள், பனி கரடிகள், கலைமான்கள் மற்றும் பனி எருதுகள் போன்ற உயிரினங்களை கிரீன்லாந்து நாட்டில் பார்க்க முடியும். போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் டாக் ஸ்லீடிங் என்கின்ற நாய் வண்டியும், குளிர்காலத்தில் வானில் தோன்றும் அரோரா போரியலிஸ் என்றழைக்கப்படும் வடதுருவ ஒளியும் மற்றும் உலகின் மிகப்பெரிய தேசிய பூங்காவான நார்த் ஈஸ்ட் கிரீன்லாந்து என்கின்ற தேசிய பூங்காவும் கிரீன்லாந்து நாட்டில் மிகவும் பிரபலம். 1912ஆம் ஆண்டில் டைட்டானிக் கப்பல் மோதி விபத்துக்குள்ளானதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்த அந்த பிரம்மாண்டமான பனிப்பாறை கிரீன்லாந்தின் மேற்கு பகுதியில் இருந்து உருவானது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். மேலும் அப்பனிப்பாறை 1,00,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. கிரீன்லாந்து என்கின்ற பெயரை கொண்டிருந்தாலும் முழுவதும் பனியால் நிரம்பிய நிலப்பகுதிகளை கொண்டிருப்பதால் இந்நாடு முற்றிலும் உறைந்தால் லண்டன், நியூயார்க், மியாமி, மும்பை மற்றும் சென்னையின் பெரும்பகுதி கடலுக்கு அடியில் சென்றுவிடும். மேலும் மால்தீவ்ஸ் போன்ற பல தீவு நாடுகள் முழுமையாக உலக வரைபடத்தில் இருந்தே மறைந்துவிடும்.